இந்த ஆட்சியில ஒரே சாதனை, இந்த திமுக ஆட்சியில திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில சாதனை, ஒரே சாதனை. அதிமுக நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியிருப்பது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அன்னைக்கு 2001 நீங்க எவ்வளவு 250 ரூபாய் 300 ரூபாய் கூலி வாங்குவீங்களோ அதே கூலி தான் இன்னைக்கு வருது. கூலி வாங்கிடுச்சா? 600 ரூபாய்ச்சா? அரிசியில மட்டும் 25 ரூபாய் இன்னைக்கு 70 ரூபாய் விற்குது. 55 ரூபாய் வாங்கிட்டு அரிசி விலை 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு. தண்ணிக்கு வரி எல்லாத்துக்கும் தான் வரி பண்ணாங்க. எந்த தண்ணி விட்டான்? குடிக்கிற தண்ணியும் விடல, வீட்டுக்காரர் குடிக்கிற தண்ணியும் விடல. அதிக விலை வாங்கியாச்சு. நீ குடிக்கிற தண்ணிக்கு விலை வாங்கியாச்சு, வீட்டுக்காரர் குடிக்கிறதுக்கு விலை வாங்கியாச்சு. உனக்கு 200 ரூபாய் கொடுத்து வந்தாங்க, அந்த குடி விலை ஏறி போச்சுன்னா 100 ரூபாய் தான் வருது. இந்த ஆட்சியில ஒரே சாதனை, இந்த திமுக ஆட்சியில திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில சாதனை, ஒரே சாதனை. விலைவாசி உயர்வு, விலைவாசி உயர்வு. எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல். இதை தவிர வேற இன்னும் ஏதாவது வளர்ச்சி திட்டம் நடந்துகிற எதை கேளு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், எதை கேளு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். 1000 ரூபாய் கொடுத்து என்ன நடத்த முடியும்? நான் உங்களுக்கு மப்பு கொண்டு காசை கொடுத்தேன். யாருக்கு காசு? உங்களுடைய காசு. அதுவும் இந்த 1000 ரூபாய் எல்லாரும் கொடுத்துருக்காங்களா? இல்ல. 2,14,00,000 குடும்பம். ஆனா கொடுக்குறது எவ்வளவு? 1,04,00,000 தான் அப்படின்னு சொல்றாரு. யார் கொடுத்து பார்த்தோம்? இதே அம்மா கொடுத்தாங்க. மிக்சி, கிரைண்டர், ஃபேன், தாலிக்கு தங்கம், இதெல்லாம் லேப்டாப். வசதி ஏழையா இருக்கிறான், பணக்காரன் பார்த்தா கொடுத்தாங்க. எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தாங்க. குடும்பத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க. இன்னைக்கு லேப்டாப் கொடுத்தா உங்க பசங்களுக்கு லேப்டாப் படிக்குதா? உன்னால வாங்கி தர முடியுமா? நீ வாங்கி கொடுத்துருக்கியா? அப்புறம் எப்படி படிப்பான் பையன்? எப்படி சிறந்த மாணவனா வருவான்? எப்படி சிறந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க முடியும்? எப்படி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்? லேப்டாப் இல்லாம ஒரு மாணவன் எப்படி இந்த காலத்தில் வாழ முடியும், படிக்க முடியும்? அதை கொடுத்தாங்க. 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியில 2011 இருந்து 2021 வரைக்கும் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. இவர்களால ஒரு லேப்டாப் தர முடியல. கேட்டா நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.